பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு ஆத்தாவுக்கு இந்த புடவையும் இந்த வலையிலும் நாங்கள் எடுத்துருக்கோண்டா, உனக்கு இதில் சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆத்தாவுக்கு இந்த கலரு ரொம்ப பிடிக்கும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து சொல்லிடுறாங்க. சரி எல்லாரும் கிளம்பலாம், டைம் ஆச்சு, வண்டிக்கு சொல்லியாச்சு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே கதிர் இருந்துட்டு அதான் நம்மளுடைய கார் இருக்குல்ல, காரே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வண்டி கிளம்பி போகிறாங்க. சுகன்யா இருந்துட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனியை வந்து நிற்க வைக்கிறாங்க. உங்கள் அக்கா புடவையும் வளையலும் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அந்த வீட்டில் அத்தைக்காக 10 பவுன் சங்கிலி பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அக்கா நான் வேற அவங்க வேறன்னு என்றைக்குமே நினச்சி பார்த்ததில்ல, அக்கா கொடுக்கறது நம்ம கொடுக்கறது ஒன்று தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா, செந்தில் வீட்டு ஃபங்க்ஷனில் ஆளாளுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்டு போனாங்கல்ல, அந்த இடத்துல கொடுக்காம போனது நம்ம 2 பேர் மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து சொல்லிடுறாங்க. இதை வந்து நம்ம கோமதி வந்து கேட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி நீ வேற நான் வேறன்னு இது வரைக்கும் நான் நினச்சி கூட பார்த்ததில்றா. நான் என்ன செய்கிறனோ அதுவும் நீ செஞ்ச மாதிரி தான் கணக்கு. ஆனால் இப்போ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்துருச்சுல, அதை நான் மறந்தே போயிட்டேன்டா. நீ என்ன செய்கிறியோ அந்த மதிப்பு தானே உன் பொண்டாட்டிக்கும் உனக்கும் கிடைக்கும். நான் மாமா கிட்ட பேசி பார்க்குறேன்டா, அவர் ஏதாவது நான் பண்ண சொல்கிறேன், இல்லாட்டி இந்த புடவையை நீயே ஆத்தாவுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையை கொடுக்க சொல்லி பழனிக்கிட்ட கொடுக்குறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அப்பத்தாவோட பிறந்த நாளில் என்னெல்லாம் வெள்ளாங்க நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.